புகார் நகர மருதூர்பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, மணசாந்து, பூ, நறுமண பொருட்கள், அகில், பட்டு, பருத்தி, நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. யார் பேசிட்டு ஆல் பண்ணியா? துர்கா படி. ஒரு டைம்மா ஓகே. நெக்ஸ்ட் மெசேஜ். தேவையில்லை இந்த மெசேஜ். 8 வகை தானியங்களும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. நெக்ஸ்ட் மைண்ட். 8 வகை தானியங்களும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. கூலக்கடை அப்படின்னா தானியங்கள். 8 வகை தானியங்களும் கூலக்கடைகளும் உள்ளன. நெக்ஸ்ட் பேஜ். பிட்டு, அப்பம், கல், மீன், உப்பு, வெற்றிலை. பார்ப்பண்டியா? என்னப்பா தெரியல? பார்ப்பண்டியா? வெற்றிலை, உப்பு, மீன், கல், அப்பம், பிட்டு. இது என்ன? எத்தனை? 5 தானே? 6. என்னென்ன? பிட்டு, அப்பம், மீன், கல், உப்பு, வெற்றிலை. மேல ஏலம், இங்க ஏலம், இறைச்சிகள், எண்ணெய் வணிகரும், பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. நெக்ஸ்ட் இந்த மெசேஜ். வெண்கலம், செம்பு பாத்திரங்கள், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், சிற்பிகள், பொற்கொல்லர், தையற்காரர், ஏழு இசைகளை, இங்க இசைத்தும்னு இருக்குல்ல, இசைத்துன்னு இருக்குல்ல, அது அப்படியே இசைக்கும். இக்கு, கு, இம். தெரியுதா? இசைத்தும் இசைக்கும். 7 இசைகளை இசைக்கும் பெரும்பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. புரியுதா? வெண்கலம், செம்பு பாத்திரங்கள், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், சிற்பிகள், பொற்கொல்லர், தையற்காரர், 7 இசைகளை இசைக்கும் பெரும்பாலார்களின் இருப்பிடங்களும் உள்ளன. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட், மரூர் பாக்கத்தின் தெருக்களில் அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து பறந்து கிடந்தன. லாஸ்ட். மரூர் பாக்கத்தின் தெருக்களில் அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து பறந்து கிடந்தன. புரியுதா? நீங்க எழுதுறீங்கன்னா ஒரு பக்கம் தான் வரும் எக்ஸாம்பிள். வருமானு தெரியல. மார்க் பண்ணியா? அவ்வளவுதான். சிம்பிள்ல 1 point, 2 point, 3 point, 4 point, 5 point, 6 point. Just 6 points. Ready? Look at the page number 127. புகார் நகர மரூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, மணச்சாந்து, பூ, நறுமண பொருட்கள், அகில், பட்டு, பருத்தி, நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. First point. Second point. 8 வகை தானியங்களும் மூலக்கடை தெருக்களும் உள்ளன. Third point. பிட்டு, அப்பம், கல், மீன், உப்பு, வெற்றிலை, ஏலம், இறைச்சி, எண்ணெய். எண்ணெய் வணிகரம் இருக்குல்ல, எண்ணெய் மட்டும் போதும், வணிகம் தேவையில்லை. எண்ணெய், பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், சிற்பிகள், பொற்கொள்ளர், தையற்காரர்கள், 7 இசைகளை இசைக்கும் பெரும்பாலானவர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. மரூர் பாக்கத்தின் தெருக்களில் அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து பறந்து கிடந்தன. மரூர் பாக்கத்தின் தெருக்களில் அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து பறந்து கிடந்தன. கிளியர்? கிளியரா? ரெடி? சும்மா படி. சும்மா படி. எப்பந்து படி. பாகல் சவுண்ட் தானா கேளுங்கண்ணா. படிச்சியாமா? இன்னும் படிச்சீங்க? வெரி குட். படி. கவன. நீங்க எழுதுறீங்கன்னா இவ்வளோ 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ். இது படிக்க முடியாதா? அது நீங்க படிச்சா நீங்க புரியாத போயிட்டு கேள்விக்கு சந்தை போனோம்னு வச்சுக்க. அப்படியே சுத்தி கருவாடு கடையில இருந்து எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கடை தெரியுமோ எல்லா கடையும் அங்கே விட்டுருக்கும். பெயிண்ட் கடை, ஸ்டாம்பு கடை, பாக்கு கடை, வெத்தலை கடை, இதுதா கல்லு கடை, கவர்மெண்ட் கிரீன் போர்டு, டாஸ்மாக், அதான் கல்லு கடை, இறைச்சி கடை, கோழிக்கறி கடை, ஆட்டுக்கறி கடை, பாத்து கறி கடை. பிட்டுனா புட்டு, கொடா புட்டு விற்பாங்கல்ல, புட்டு செஞ்சு விற்பாங்கல்ல, வேலூர் வந்து பாரு புட்டு எவ்வளவு விற்கிறாங்க, 10 ரூபா. அதை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சக்கரை போட்டு விட்டுவாங்க, அரிசி போட்டு. சரியா? வெள்ளம் இல்ல, அரிசி தான், ஒயிட் சக்கரை, வெள்ளம் கூட போடலாம். புட்டு, புட்டுனா புட்டு. சரியா? எல்லா கடையும் என்னென்ன கடை, எல்லா கடை இது எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு என்ன கடைகள்னா செல்போன் கடை மட்டும்தான் இல்ல. கம்ப்யூட்டர் கடை, டிவி கடை, ஷோரூம் எல்லாம் இல்லப்பா. சத்யாவுக்கு வாங்க, டார்வே, அதெல்லாம் இல்ல. இது எல்லா கடையும் இருக்குப்பா. இரும்பு கடை, கார்பெண்டர் எல்லாமே இருக்கும் ஊர்ல. அந்த கடையில ஞாபகம் வச்சுக்கோ, என்னென்ன கடை சொல்றாங்க மண்டையில ஏறி. ஓகேவா? யாரா பேசுறா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन எழுதிங்க. எப்படி எழுத போறியா, பேசிட்டே இருக்க போறியா?
அனுப்பிடுவேன். தேவைலாம் பேசுங்க. போட்டு தெரியுதாடா?
சேரநாடு. சேரநாட்டில் நீர்நிலைகளில் செவ்வாமல் பூக்கள் பூத்திருக்கின்றன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் நீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி தன்னுடைய குஞ்சுகளை காக்கின்றது. அத்தகைய அச்சம் மட்டுமே உள்ளது சேரநாட்டில். வேற எந்த அச்சமும் கிடையாது. மக்களுக்கு யாருக்குமே அச்சம் கிடையாது, பயம் கிடையாது. அது போர்னு வந்தாலும் பயம் கிடையாது. சரியா? புரியுதா? சேரநாட்டில் நீர்நிலைகளில் செவ்வாம்பல் பூக்கள் பூத்திருக்கின்றன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் நீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி தன்னுடைய குஞ்சுகளை காக்கிறது. அத்தகைய அச்சமட்டம் உள்ளது சேரநாட்டில். சோழ நாடு. அறுக்கப்பட்ட செந்நேர் போரின் மீது நின்று கொண்டு நாவலோ என அழைப்பது போன்று, போரில் யானை மீது நின்று கொண்டு வீரன் நாவலோ என அழைப்பது போன்று உள்ளது. அத்தகைய பலமான நாடாக உள்ளது சோழ நாடு. நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகே, 4 பாயிண்ட்ஸ். எத்தனை பாயிண்ட்ஸ்? 4 பாயிண்ட்ஸ். இதில் மட்டும் மொத்தம் 4 தான் இருக்கும். செக் பண்ணிக்க. சங்குகள் ஈனும் முத்துகள் 2. புங்கை மர மலர்களின் முத்துகள். அந்த மொட்டு கீழே பூத்து கொட்டி இருக்குல்ல, அந்த பூ பார்க்கறதுக்கு முத்து மாதிரி இருக்கான். சரியா? 3வது பாக்கு மரத்தின் முத்துகள். 4வது பாண்டிய மன்னன் வீட்டில் இருக்கும் அந்த வெண்கொற்றா குடையில் பதிந்துள்ள முத்துகள் என பலமான நாடாக உள்ளது பாண்டிய நாடு. புரியுதா? எப்படிப்பட்ட நாடு? பலமான நாடு. புரியுதா? மொத்த 4 பாயிண்ட். சங்குகள் ஈடுகின்ற முத்துகள், புன்னை மரத்தில் மலர்களின் இருக்கின்ற விழுந்த முத்துகள், பாக்கு மரத்தினுடைய முத்துகள், வெண்கொற்றா குடையில் பதித்து வைத்துள்ள முத்துகள் என பலமான நாடாக உள்ளது பாண்டிய நாடு. கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கணுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். சேரநாட்டில் நீர்நிலைகளில் செவ்வாம்பல் பூக்கள் பூத்திருக்கின்றன. இதெல்லாம் பார்க்க தான் இவ்வளவு பெருசு நம்ம எழுதியிருக்கிறோம். ஆனா படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே கிடையாது. நம்மளே ஓனா எழுதுறது. நானே ஓனா கொடுத்தேன். சரி, அந்த அதே மாதிரி நீ படிச்சுக்கலான்னு. என்ன டிஃபரெண்ட் இருக்கு அதுல? என்ன தெரியுது? இந்தியன் பிளாக். தட்ஸ் ரைட். ஓ, இண்டிபெண்டன்ஸ் டே. நைஸ். நடுவில் ப்ளூ கலர் போடணுமோ? சரி. சேரநாட்டில் நீர்நிலைகளில் செவ்வாம்பல் பூக்கள் பூத்திருக்கின்றன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் நீரில் தீப்பிடித்து விட்டது என அஞ்சி தன் குஞ்சுகளை காக்கிறது. நல்லா வேர்டு பார்த்துக்கோ. என்ன வேர்டு குத்துக்கிறேன்? குஞ்சுன்னு எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா வேற மீனிங். ஒன்னே மூணு பேப்பரை செம்ம அடிப்பேன். நெக்ஸ்ட், வெரி குட். பாரு, நீ தப்பு பண்றதான்னு தான் சொல்றேன். நான் சொல்லணும் இன்டென்ஷன் இல்ல. நீ தப்பா எழுது. நான் அண்டர்லைன் பண்றேன்னா அந்த 10 டைம்ஸ் கரெக்டா எழுதி தப்பு இல்லாம எழுத பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் வேற மீனிங்ல போயிடும். அதுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டால சொல்றேன். அந்த மாதிரி எழுதக்கூடாது. போர்டு எக்ஸாம்ல போயிட்டு சிரிச்சு இருப்பாங்க, கரெக்ஷன் பண்றாங்க. நீ போர்ட் ஸ்டூடெண்ட் வேற, சின்ன பையனா கூட பரவாயில்ல.
10th படிக்கிறேன், இதெல்லாம் மீனிங் தெரியணும். சேர நாட்டில் நீர்நிலைகளில் செவ்வாம்பல் பூக்கள் பூத்திருக்கின்றன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் நீரில் தீ பிடித்து விட்டது என்று அஞ்சி தன் குஞ்சுகளை காக்கிறது. அத்தகைய அச்சம் மட்டுமே உள்ளது சேர நாடு. அந்த பயம் வேற யாருக்கும் என்ன கிடையாது, பயம். சோழ நாடு அறுக்கப்பட்ட செந்நேர் போரின் மீது நின்று கொண்டு நாவுலோ என அழைப்பது போரில் யானை கொண்டு நாவுலோ என அழைப்பது போன்ற நாவுலோ வெற்றி பெற்று விட்டோம் வாங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட கொண்டாடுவோம்னு அர்த்தம். நாவுலோ அப்படின்னா அந்த மாதிரி அறுக்கப்பட்ட செந்நேர் போர்வேல் கூப்பிடுறான். நாவுலோ நமக்கு நிறைய உணவுகள் கிடைச்சு விட்டதை மகிழ்ச்சியோட இருக்குன்னு கூப்பிடலாம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, போர்ல சண்டையிட்ட வீரன் யானை மீது அமர்ந்து கொண்டு நாவுலோ என அழைப்பது போல இருக்கிறது. அத்தகைய செல்வம் மிகுந்த நாடாக உள்ளது சோழ நாடு. புரியுதா? பாண்டிய நாடு சங்குகள் ஈனுகின்ற முத்துகள், மணலில் சங்குகளில் ஈனுகின்ற முத்துகள், புன்னை மர மலர்களில் விழுகின்ற முத்துக்கள், பாக்கு மரத்தின் முத்துக்கள், வெண்கொற்றா குழல், பாண்டிய மண்ணின் வெண்கொற்றா குழல் என்கிற பதித்து வைத்துள்ள முத்துக்கள் என பலமான நாடாக பாண்டிய நாடு உள்ளது. சிம்பிளா இருக்கா, கஷ்டமா இருக்கா? அப்ப கஷ்டமா சொல்லுவா? இல்லடா கஷ்டமா இருக்காது, அது எப்படி படிச்சு பார்த்தா தெரியும். அதை படிச்சா உனக்கு புரியாதுன்னு தான் அப்படி எழுதிருக்கேன். நீ முதல்ல அதை சொல்லி கொடுத்தா உனக்கு சார் வேற மாதிரி சொல்லுங்க கேட்டிருப்பேன். சரி, இப்ப புக் எடுங்க. பேஜ் நம்பர் எடுத்துக்கோ. எழுதிட்டியா? சீக்கிரம் காப்பி பண்ணிக்க.